Dear students, welcome to Abbas Mathematics 10th standard. பயிற்சி வந்து 13.19 11வது கணக்கு. ஏபிசிடி ஐ கொடுத்துருக்கு, ஏ ஸ்கொயர் இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. இது உங்களுக்கு கொஞ்சம் புரியறது லேட்டாக தான் ஆகும். இங்கே பாருங்கள், ஏ ஸ்கொயர்னால் ஏ இன்ட்டு ஏ. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி, ஏபி ப்ளஸ் பிடி, ஏசி ப்ளஸ் சிடி, ஏபிசி ப்ளஸ் ஏடி டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், அது முக்கியமான இடம் தான். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் டி மைனஸ் இன்ட்டு ஏ. ஏ இருந்தால் நம்ம கண்டுபிடிச்ச ஏ ஸ்கொயர் எழுதியாச்சு, மைனஸ் ஏ ப்ளஸ் டி எழுதியாச்சு, அதுக்குள்ளே ஏ எழுதியிருக்கோம். அப்போ இதை ஒன்றும் செய்யாதே, அப்படியே வச்சுக்கோங்க. இதை உள்ளக மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஏடி ப்ளஸ் பி ஸ்கொயர், அது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஆமாம், இதை மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படி எழுதி பிரித்துருங்க. அது இருங்க, ஏ ஸ்கொயரு, அப்புறம் மைனஸ் ஏடி, அப்புறம் இந்த இடத்துல இருக்குது ஏசி மைனஸ் சிடி. அப்போ ரெண்டே பாருங்கள், இதில் வந்து என்ன ஆச்சுன்னா ஏ ஸ்கொயர் என்னங்கடா இருக்குது. ஆமாம், இல்லை, இது வந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. பிசி மைனஸ் ஏடி அது தான் இருக்குது, அது கேன்சல் ஆகிடுச்சு, அது தான் இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற எல்லாத்தையும் இப்போ இதெல்லாம் மைனஸ் பண்ணதுனால பிசி மைனஸ் ஏடி 0 பிசி மைனஸ் ஏடின்னு கிடச்சிருது. இது எப்படின்னா இந்த இருக்குது எங்களோட அதில் காணோம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம். ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. சாரி, ஏ ஸ்கொயரில் கேன்சல் ஆகணும். இங்கே இருக்க பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி. இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஏபிசி மைனஸ் ஏடின்னு கிடச்சிருது. 0 பிசி மைனஸ் ஏடி கிடச்சிருச்சு. பிசி மைனஸ் ஏடியை வெளில எடுத்தாச்சு. 1 0 0 1. இதுக்கு பேர் தான் அழகன்னு சொல்கிறது I2ன்னு. இந்த சம் எழுதி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிட்டோம்.